நீ வந்து சித்தியாக போறடி. அடி ஆத்தி, மாசமா இருக்கியா? மாங்காய திங்கணும் போல இருக்குமே, புளி திங்கணும் போல இருக்குமே, புளிப்பு திங்கணும் போல இருக்குமே. அடுப்புல சாம்பல பத்த போச்சு ஊறுது. எச்சி ஊருமே. சரி நேரா டாக்டர்கிட்ட போனியா? மாசமா இருந்து கையை விட்டு பார்த்தாரா? அவர் உனக்கு விட்டுருப்பாரு. கை விட்டு பார்த்தாரா? இல்லடி ராதா, என்ன ஒரு பெண்ணு மாசமானா கூட பிரச்சனை இல்ல. சரி, ஆனா ஒரே ஆசை எல்லா பெண்களுக்கும் இருக்குந்தானடி. இருக்குதானே. என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? மாசமா இருக்கிற விஷயத்தை கணவர்கிட்ட தாண்டி முத சொல்ல. கட்டின கணவர்கிட்ட தான், புருஷன் தான் சொல்லணும். நான் 3 மாசமா இருந்து ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லடி. அழுக கூடாது. மாசமா இருக்கிற புள்ள அழுகவே கூடாது. உள்ள இருக்கிற புள்ள அப்படியே மனசு கலங்குமா. அப்படி தாண்டி கலங்கி போயிருக்கேன். என்ன? எந்த பெண்ணுக்கு வரக்கூடாத துக்கம் எனக்கு வந்துருச்சு. என்னடி தங்கராணி உனக்கு துக்கம்? நான் 3 மாசமா இருந்து என் புருஷன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல முடியாம ஏங்குறேன். நீ என்னடி சொல்ற? நீங்க 2 பேரும் ஒன்னா தானே இருந்திருப்பீங்க. இல்லடி, வேற. என் புருஷன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. ஓ புருஷன் வெளிநாடு போய் 8 வருஷம் ஆச்சு. ஆமா. 3 மாசமா கர்ப்பமா இருக்க. ஆமா. அப்ப அந்த மாசத்துக்கு காரணம் யாரு? அவனே நொட்டுனாத்தே ஊர்ல ஆம்பளைக்கா வச்சோம் போடி. நீ பொம்பளையா? கட்டின கணவனுக்கு துரோகம் செய்யலாமாடி லூசு முட்டை. அப்படி இல்லடி ராதா, ஏன் பாலிசி வேற, உன் பாலிசி வேற. ஏன் பாலிசி வேறன்னு சொல்லு. நீ எந்த ஊர்ல இருந்து வர? நான் புதுக்கோட்டையில இருந்து வரேன். புதுக்கோட்டையில இருந்து மதுரை சங்கத்துக்கு டெய்லி வரையில. ஆமா. எதுல வர்ற? பஸ்ல வருவேன். பஸ் கிடைக்கல ஆட்டோ பிடிச்சு வந்துருவேன். ஆட்டோ கிடைக்கலனா? ஆட்டோ கிடைக்கல ஏதோ பைக்கு கேக்கி ஏதோ காருக்கு ஏதோ ஏறி வந்துருவேன். பாத்தியா? ஆமா. பஸ்ல வர்றதே உன் பழக்கம். ஆமா. பஸ் கிடைக்கலன்ற உடனே ஆட்டோ பிடிச்சு கூட சங்கத்துக்கு வந்துருவேன். உன் பாலிசி என்ன? எப்படி வந்தாலும் சங்கத்துக்கு வந்தாலும் ஆண்டி கோயிலுக்கு வந்து ஆகணும். அதே போல தான் ஏன் பாலிசி. என்ன? எப்படியாவது பிள்ளை பிறக்கணும். அது எவனுக்கு பிறந்தா? உன்னை கொண்டே குடும்பத்துல வச்சோம்னா அந்த குடும்பம் புங்கு பொழஞ்சிடும் முதல்ல. அதுக்கு தாண்டி நீனு நானும் ஒரே வீட்டுல வாக்கப்படணும். நீ மாமனார செத்துக்க, நான் புருஷனை செத்துக்கிறேன்.